ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான உத்தேச வாக்காளர் பட்டியலை மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம இருக்கிறார். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம். இதில் 3 தொகுதிகள் திமுக கூட்டணி வசம் இருக்குது, 2 தொகுதி அதிமுக கூட்டணியில் இருக்குது. ஓவராலாக திருநெல்வேலி மாவட்டம் நிலவரம் எப்படி இருக்குது? திருநெல்வேலி நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த 3 மாவட்டத்துக்குமே திமுகவில் பொறுப்பாளராக கனிமொழி இருக்காங்க. நம்ம ஒரு கட்சியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 16 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வசம் இருக்கிறது 5 தொகுதிகள் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தொகுதி, தென்காசி மாவட்டத்தில் 2 தொகுதி, தூத்துக்குடியில் கோயில்பட்டி மட்டும்னா 5 தொகுதிகள் இருக்குது. மிச்சம் 11 தொகுதிகள் திமுக கூட்டணி வசம் தான் இருக்குது. இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போதைக்கு இது தொடருது. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்கோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு இருக்கிற அந்த வாக்குகள் இதெல்லாம் சேர்ந்து திமுக கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திமுகவில் அவங்க புதுசாக சேர்த்த கூட்டணியில் சேர்த்த கட்சிகள், சேர்த்த நபர்கள், இவங்களெல்லாம் வச்சு பார்க்க நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பேசும்போது தெரியும் ஓரளவுக்கு திமுக கொஞ்சம் வலுவாக தான் இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சதற்கு பிறகு அதை சவுத் எந்த அளவுக்கு ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே தென்காசி மாவட்டத்திலலாம் அமமுகவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு உண்டு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சசிகலா இப்போது தனியாக அவங்க ஒரு கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய ஒரு ஃபேஸாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை அவங்க நடத்தின அந்த பொதுக்கூட்டத்திலே பேசியிருந்தார். வெள்ளத்துறையினுடைய மனைவி கடந்த காலத்தில் அமமுக வேட்பாளராக இந்த பகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த அமமுகவினுடைய ஃபேக்டர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, நயினார் நாகேந்திரன் அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாவட்டங்களினுடைய அந்த நிலவரம் இருக்கும். நம்ம தொகுதி வாரியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல திருநெல்வேலி தொகுதி. இங்கே 2021 பாஜக சார்பாக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர், அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதே போல் திமுக சார்பாக ஏஎல்சி லக்ஷ்மணன் அவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் மீண்டும் நயினார் நாகேந்திரனே திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவாரா? அவர் போட்டியிடுவது அது ஒரு 50-50 மாதிரி தான் இருக்குது. அவர் போட்டியிடுவாரா இல்லையா அப்படிங்கிறது தொகுதி மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தொகுதியில் சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலே இன்னொரு தொகுதி, அதே மாதிரி விருதுநகரில் ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொகுதி மாறி போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அவர் திருநெல்வேலியில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. செட்டிங் தொகுதியாக இருக்குது. அவர் அங்கே ஏற்கனவே 2 முறை பாஜகவில் இருந்து தேர்வாகிறதுக்கு முன்னாடி 2 முறை அதிமுக சார்பாக இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கார். 2001, 2011 2 முறை தேர்வு செய்யப்பட்டார். இப்போ 3வது முறை எம்எல்ஏ நாகேந்திரனாக. ஸோ மேக்ஸிமம் அவர் இங்கேருந்து தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால் பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரனை இங்கே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் திமுக சார்பாக கடந்த முறை லக்ஷ்மணன் அவர் போட்டிட்டு இருந்தார். ஸோ இந்த முறை லக்ஷ்மணனுடைய பேர் பெருசாக இதில் இல்லை. மேயராக இருக்கிற ராமகிருஷ்ணன், அதே மாதிரி துணை மேயர் KR ராஜு, அங்கே இருக்கிற மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், அப்புறம் எம்எல்ஏ மாலை ராஜா, அவர் 2006-11 எம்எல்ஏவாக இருந்தார். இவங்க யாராவது ஒருத்தருக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கலாம். மாலை ராஜா 2006 நயினார் நாகேந்திரனை தோற்கடிச்சிருந்தார். ஸோ இந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் இங்கே திமுக வேட்பாளர் ஆகலாம். அதே மாதிரி இந்த மண்டலம் சேர்த்தாவே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மண்டலத்தில் திமுக பொறுப்பாளராக கனிமொழி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த மண்டலத்தில் பல தொகுதிகளில் கனிமொழி போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே நிறைய பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. திருநெல்வேலி தொகுதியில் கனிமொழி போட்டியிடணும்னு 5 விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விருப்ப மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி திருநெல்வேலி தொகுதியில் கனிமொழி போட்டியிடணும்னு சொல்லிட்டு 5 வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நாங்குநேரியில் அவங்க போட்டியிடணும் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தென்காசி தொகுதியில் அவங்க போட்டியிடணும்னு சொல்லிட்டு ஒரு 4 வேட்புமனு விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கனிமொழி மாநில அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற பேச்சு இங்கே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுமே இது அவங்க கிட்ட கேட்டிருந்தோம், இன்டர்வியூவில் கேட்டிருந்தோம், மாநில அரசியலுக்கு வர்றீங்களா அப்படின்னு. அவங்க கிட்ட நீங்கள் ஒரு முறை கேட்கும்போது அது தலைவர் முடிவு அல்ல, அவங்க தலைவர் முடிவுன்னு சொல்லலை. அவங்க வர்றேன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை, தலைவர் முடிவுன்னு சொல்லலை. இப்போ நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை அவங்க அப்படியே கடந்து போனாங்க. ஆனால் ஸ்டில் அந்த பேச்சுக்கள் போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போது 2வது முறை மக்களவை எம்பியாக இருக்கிறாங்க. 2007 மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறாங்க. அங்கே பாஜக ஆட்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது.
திமுகவிற்கு சாதகமான இல்லை திமுக இடம்பெறுகிற ஒரு ஆட்சி வந்து அங்கே எப்போ உருவாகும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து கனிமொழி வந்து மாநில அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டத்திலே வந்து இந்த பேச்சு அதிகமாகிட்டே இருக்குது. இந்த விருப்ப மனுக்கள் அதிகமாக வர்றதை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தால் பார்க்க வேண்டியிருக்கு. திமுகவும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எல்லா அஸ்திரங்களையுமே வந்து பயன்படுத்தும் போது இங்கே கனிமொழி வந்து பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற இன்னும் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு எம்பியை ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள வந்து இங்கே எம்எல்ஏக்கு போட்டியிட வைக்கிறது அப்படின்றது வந்து திமுகவுடைய வரலாறுல பெருசாக நடந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய வரலாறுல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடந்தது 1967 அண்ணாவுக்கு நடந்தது. அண்ணா வந்து அப்போது தென் சென்னையில் எம்பியாக வந்து வெற்றி பெற்றிருந்தார். இங்கே திமுக அதிக தொகுதி 130க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று 137 நினைக்கிறேன், 67 திமுக ஜெயிச்சது. வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற சூழல் வந்தப்போ அவர் அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்து மேலவைக்கு வந்து தேர்வானார். அதற்கு பிறகு திமுகவுடைய வரலாறுல ஒரு எம்பி ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டு இல்லை ஒரு எம்பி வந்து இங்கே எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சு ராஜினாமா பண்ண மாதிரியான வரலாறுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை திமுகவில். ஸோ அதை அண்ணாவுக்கு பண்ண ஒன்றை வந்து கனிமொழிக்காக மறுபடியும் வந்து திமுக பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே இருக்கு. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து அம்பாசமுத்திரம். இங்கே வந்து 2021 அதிமுக சார்பாக போட்டிட்டு எஸ்ஐகே சுப்பையா அவர் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அதே போல் திமுக சார்பாக ஆவுடையப்பன் முன்னாள் சபாநாயகர், ஸோ அவரு போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்து தோல்வி விட்டிருந்தார். ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் மீண்டும் எஸ்ஐகே சுப்பையாவே கேண்டிடேட்டாக களமிறங்கப்படுவாரா? இசைக்கு சுப்பையா தான் அங்கே மறுபடியும் போட்டிடுவார்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இசைக்கு சுப்பையாவுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ இசைக்கு சுப்பையா வந்து அங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்து இருக்குது. அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அமமுகவுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. இந்த திருநெல்வேலி அந்த தென்காசி மாவட்டத்தில் வந்து அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது. இசைக்கு சுப்பையா கடந்த காலத்தில் வந்து அமமுகவில் செயல்பட்டவர். அமமுகவினுடைய முதல் தலைமை அலுவலகம் வந்து இசைக்கு சுப்பையாவுக்கு சொந்தமான கட்டிடத்தில் தான் இருந்தது, அசோக் நகரில். அதற்கு பிறகு இவர் அதிமுகவுக்கு போனதுக்கு பிறகு தான் அவங்க ராயப்பேட்டைக்கு வந்து தலைமை அலுவலகத்தை மாற்றினாங்க அமமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ இசைக்கு சுப்பையா தான் இங்கே போட்டிடுவார் அப்படின்னு தெரியுது. திமுக சார்பாக யாருக்கு வாய்ப்பு? அவருடைய இப்போ சீட் கேட்குறாரு, ஆனால் அவருக்கு சீட் கொடுப்பாங்களான்றது வந்து ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக 3 தேர்தல்களை தோற்றுருக்கார். 2011, 2016, 2021 3 தேர்தல்களில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார். ஸோ அவருடைய பொண்ணுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி பிரபாகரன் ஒருத்தர் வந்து இங்கே சீட்டுக்கு ட்ரை பண்ணுறார் அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பாளையங்கோட்டை. இங்கே வந்து திமுக சார்பாக அப்துல் வகாப் அவர் 2021 போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார், சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அதே போல் அதிமுக சார்பாக ஜெரால்டு அவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி திமுக சார்பாக மீண்டும் அப்துல் வகாப் அவரே களமிறக்கப்படுவாரா? மைதீன் கானும் வந்து சீட்டு கேட்குறாரு, முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ. அவர் வந்து 2006, 11, 2016 வந்து இங்கே வெற்றி பெற்றார். 2016 வந்து இவர் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. திமுகவினரே பிரச்சனை பண்ணியுமே வந்து இவர் இங்கே வெற்றி பெற்றிருந்தார். 2006 தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வந்து மைதீன் கான் தான் வந்து அங்கே வெற்றி பெற்று அமைச்சராகவும் வந்து ஆயிருந்தார். அந்த அமைச்சரவையில் அவர் வந்து சீட்டு கேட்குறான். அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்றதுனால தான் 2021 வந்து அப்துல் வகாப்புக்கு வந்து சீட் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நடந்த உட்கட்சி பிரச்சனைகளில் மறுபடியும் வந்து மைதீன் கானை வந்து மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் வந்து அப்துல் வகாப்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை மைதீன் கான்ட்ட கொடுத்தாங்க. மைதீன் கான் சீட் கேட்குற, ஆனால் வகாப் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்குது. அதே மாதிரி அரசு ஊழியர்களினுடைய வாக்குகள் இருக்குது. திமுகவினுடைய ஒரு நிரந்தர வாக்கு வங்கியாக இருக்கிற 2 பெரிய ஓட் பேங்க்ஸ் வந்து பாளையங்கோட்டை தொகுதியில் இருக்கிறதுனால அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து பெருசாக அதிகமாக கூட்டணிக்கு வந்து தள்ளி விட்டுருவாங்க. இது பாளையங்கோட்டை தொகுதி சிறுபான்மையுடைய வாக்குகளும் அரசு ஊழியருடைய வாக்குகளும் அதிகமாக இருக்கிறதுனால ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகளினுடைய விருப்ப பட்டியலையுமே வந்து பாளையங்கோட்டை இருக்குது. ஆனால் திமுகவில் வந்து திமுக போட்டிட்டு அப்துல் வகாப் வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் கடந்த மாதிரி ஜெரால்டு போட்டிட்டு ஜெரால்டு தான் மறுபடியும் போட்டிடுவார். அடுத்து வந்து நாங்குநேரி. இங்கே 2021 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சேர்ந்த ரூபி மனோகரன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் அதிமுக சார்பாக கணேஷ் ராஜா அவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். இந்த மாதிரி நாங்குநேரி யாருக்கு திமுக? நாங்குநேரி வந்து திமுக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திமுக வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அங்கே காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்காங்க. 2006 வசந்தகுமார் போட்டிட்டார், 2011, 2016 இடைத்தேர்தலில் காங்கிரஸ், திருப்பி 2021 தொடர்ச்சி அங்கே காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்கு. ஸோ திமுக நேரடியாக போட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவினர் மத்தியில் இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் கிரகாம்பல் வந்து இங்கே வேட்பாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த தொகுதியை விட்டு கொடுத்துருவாங்கன்னு தோணலை. ஒருவேளை காங்கிரஸுக்கே இந்த தொகுதி மறுபடியும் ஒதுக்கப்பட்டதுன்னா ரூபி மனோகரன் தான் வேட்பாளர். அடுத்து வந்து அதிமுகவில் வந்து தச்சை கணேசராஜா இல்லைன்னா முன்னாள் எம்எல்ஏ நாராயணன், அவங்க 2 பேர்த்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு ஒருவேளை நயினார் நாகேந்திரன் போட்டியிட வாய்ப்பு இருக்கிற தொகுதியில் வந்து நாங்குநேரியும் ஒன்று. நான் சொன்னேன் இல்லையா, திருநெல்வேலி விட்டு அவர் மாறினார்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி வந்து ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து நாங்குநேரி தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ராதாபுரம். இங்கே வந்து திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றவர் வந்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள்.
ஸோ அதே போல் கடந்த முறை அதிமுக சார்பாக இன்பதுரை இப்போது எம்பியாக இருக்கார். ஸோ அவர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி ராதாபுரம் தொகுதி மீண்டும் அப்பாவுக்கு ஒதுக்கப்படுமா, இல்லை அவருக்கு மகனுக்கு வாய்ப்பு இருக்குமா? 2024 வந்து திருநெல்வேலி மக்களவை தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டதுக்கு மிகப்பெரிய காரணம் திருநெல்வேலி திமுகவில் இருக்கிற உட்கட்சி பூசல். அது வந்து ராதாபுரத்துலேயும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்பாவுக்கு சீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிற கட்சிக்காரங்களே வந்து அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து மறுபடியும் சீட்டு கேட்குறாரு. ஒன்று அவருக்கு, இல்லை அவருடைய பையன் அலெக்ஸ், 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவங்க 2 பேரை தாண்டின ஒரு ஆப்ஷனை வந்து திமுக யோசிச்சது அப்படின்னா, இங்கே வந்து கிரகாம்பல், அதே மாதிரி 2019 2024 வரைக்கும் திருநெல்வேலி எம்பியாக இருந்த ஞானதிரவியம், இவங்க 2 பேரும் வந்து வாய்ப்பு கேட்குறாங்க. கிரகாம்பலினுடைய பேர் வந்து 2019 எம்பி சீட்டுக்கே வந்து அடிபட்டது. ஆனால் வந்து ஞானதிரவியத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ கிரகாம்பலுக்கு வந்து ஏதாவது தொகுதியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து திமுக வட்டாரத்தில் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2024 மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி வேட்பாளராக போட்டியிட்ட ஜான்சி ராணி, அவங்க வந்து திசையன்விளை பேரூராட்சி தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து ராதாபுரத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து மைக்கேல் ராயப்பன் 2011 தேமுதிக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று தேமுதிகவிலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து, தொகுதி நலன்களுக்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து தேமுதிக எம்எல்ஏக்களில் இவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து அமமுக போனார், அமமுகலேருந்து அதிமுகவுக்கு வந்துட்டார். ஸோ அவர் வந்து இங்கே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து அப்படியே தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தொகுதிக்கு போயிடலாம். இங்கே 2021 காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட பழனி நாடார், அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுக சார்பாக போட்டியிட்ட செல்வமோகன் தாஸ் பாண்டியன், அவர் வந்து 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை தென்காசி தொகுதி யாருக்கு? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கான ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை திமுக நேரடியாக கலங்க மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காங்கிரஸுக்கு வந்து அந்த தொகுதி இப்போ ஒதுக்குறதுக்கு வந்து திமுகவுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸினுடைய சிட்டிங் எம்எல்ஏ பழனி நாடார் வந்து 2025 நவம்பர் வாக்கில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலை. அவர் தென்காசி தொகுதிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் பிரச்சாரத்தில். அதுக்காக தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்குறுதியை வந்து ஒரு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக பேசியிருந்தார். திமுகவினர் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து உருவாக்கி இருந்தது. ஸோ இந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு வந்து ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்குள்ள வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஸோ திமுகவே வந்து நேரடியாக போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. கனிமொழிக்கு 4 விருப்ப மனு வந்து இந்த தொகுதிக்கு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதோட இதை நான் நிறுத்திடுறேன். அதிமுகவில் வந்து செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தான் வந்து வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சரத்குமார் தான் வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரும் கடந்த காலங்களில் வந்து எம்எல்ஏ 2011-16 வந்து தென்காசி எம்எல்ஏவாக இருந்தார். ஆனால் சரத்குமார் வந்து சீட் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இல்லை. அவருமே அந்த மாதிரி எதுவும் பேசலை. ஸோ அதனால் வந்து அவர் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர வேணான்னு பார்க்குறேன். ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து சங்கரன் கோயில் தனி தொகுதி. இங்கே வந்து 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட ராஜா, அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அதே போல் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் விஎம் ராஜலட்சுமி, அவங்க போட்டியிட்ட 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை சங்கரன் கோயில் தனி தொகுதி யாருக்கு? சங்கரன் கோயில் வந்து அதிமுகவுக்கு மிக சாதகமான ஒரு தொகுதி. சங்கரன் கோயிலில் வந்து திமுக வெற்றி பெற்றதுக்கு வந்து அமமுக பிரித்த வாக்குகளும் வந்து ஒரு காரணம். அமமுக வந்து அதிமுக கொஞ்சம் டேமேஜ் பண்ணதுமே வந்து சங்கரன் கோயிலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம். 1989க்கு பிறகு 2021 தான் திமுக வந்து அங்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. 1996 தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருந்து அதிமுகவிலேருந்து 4 எம்எல்ஏக்கள் தான் வந்து 96 வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் வந்து சங்கரன் கோயிலேருந்து வெற்றி பெற்றிருந்தார். சங்கரன் கோயில் கருப்பசாமி, அவர் தான் இங்கே திருநாவுக்கரசர், தாமரைக்கனி, அப்புறம் வந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சுந்தரம், இவங்க பிஆர் சுந்தரம், இவங்க 4 பேர் தான் வந்து இப்போ வெற்றி பெற்றிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து சங்கரன் கோயில் தொகுதி. அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு வலுவான பேஸ் இருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் திருப்பி வந்து அமமுக ஃபேக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தொகுதியினுடைய முடிவு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியும். திருப்பி வந்து திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ ராஜா வந்து சீட் கேட்குறாரு. அதே மாதிரி முன்னாள் எம்பி தங்கவேலு, அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏ முத்துசெல்வி, அவங்க வந்து அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவங்க, அவங்களும் வந்து இங்கே வாய்ப்பு கேட்குறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து வாசுதேவநல்லூர் தனி தொகுதி. இங்கே 2021 திமுக கூட்டணியில் மதிமுக சேர்ந்த சதன் திருமலைக்குமார், அவர் போட்டிட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுக சார்பாக மனோகரன் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். ஸோ இந்த முறை வாசுதேவநல்லூர் தனி தொகுதி யாருக்கு? மதிமுக திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா சதன் திருமலைக்குமார் வந்து மதிமுகவில் சீனியர், இப்போ மதிமுகவினுடைய ஃப்ளோர் லீடர் வந்து அவர் தான். ஸோ அவருக்காக வந்து இந்த தொகுதி வந்து அவங்க திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. இல்லை மதிமுக இந்த தொகுதி மறுபடியும் ஒதுக்கப்பட்டால் சதன் திருமலைக்குமார் தான் வேட்பாளர். அவர் எந்த சின்னத்தில் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து திமுகவினுடைய உதயசூரன் சின்னத்தில் தான் மதிமுக வந்து போட்டியிடும் அப்படின்னு தெரியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை வந்து இங்கே சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி சங்கரன் கோயில் தொகுதியில் கடந்த முறை சீட்டு கேட்ட வழக்கறிஞர் துரையும் வந்து இங்கே வந்து சீட்டு கேட்குறாரு வாசுதேவநல்லூரில். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திமுகவுக்கு போனால் அதிமுகவில் வந்து இது பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி பாஜக கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதுன்னா ஆனந்தன் ஐயாசாமி வந்து இங்கே வேட்பாளர் ஆவார். அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கடையநல்லூர்.
இங்கே வந்து 2021 அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணன் முரளி அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அதே போல் கடந்த முறை திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முகமது அபூபக்கர் அவர் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை கடைநல்லூர் அதிமுக கூட்டணியில் யார் களமிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? கிருஷ்ணமுரளி தான் மறுபடியும் சிட்டிங் எம்எல்ஏக்கு தான் வந்து மறுபடியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து கூட்டணியில் ஒருத்தருக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தென்காசியில் சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆனால் தென்காசி மாவட்டத்தில் காங்கிரஸுக்கு ஒரு சீட் கொடுக்கணும் அப்படின்றதுனால இது காங்கிரஸுக்கு வந்து ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. கடைநல்லூர் தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்குவாங்க. அப்படி காங்கிரஸுக்கு ஒதுக்குனா பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து இங்கே வேட்பாளர் ஆகலாம். ஏற்கனவே வந்து இங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஆனால் ஐயுஎம்எல் வந்து தொகுதியை விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஆலங்குளம். இங்கே 2021 அதிமுகவை சேர்ந்த மனோஜ் பாண்டியன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இப்போ திமுக பக்கம் வந்திருக்காரு. அதே போல் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆல்டியர்னு அவங்க போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை திமுகவில் யாருக்கு வாய்ப்பு? மனோஜ் பாண்டியனுக்கு வந்து ஆலங்குளம் தொகுதி உறுதி கொடுக்கப்பட்டு தான் அவரை இங்கே கூட்டு வந்ததா திமுக பக்கம் கூட்டு வந்ததா சொன்னாங்க. ஆனால் பூங்கோதை ஆல்டியர்னா ஒரு முன்னாள் அமைச்சர், அவங்களுக்கும் திமுகவில் ஒரு பாரம்பரியம் இருக்குது. அவங்கள வந்து திமுக எந்த அளவுக்கு சீட் கொடுக்க தவிர்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வேட்பாளர். ஆனால் ஒருத்தரை வேறு கட்சியிலிருந்து கொண்டு வந்தப்போ சீட் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கூட்டு வந்தாங்கன்றதுனால மனோஜ் பாண்டியன் நீங்கள் வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆலங்குளத்தில் வந்து அதிமுக சார்பு அமைப்பு செயலாளர் பிஜி ராஜேந்திரன் வந்து வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக போட்டியிட்டு அமைச்சர் கீதா சிவன் அவங்க வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. அதே போல் அதிமுக சார்பாக விஜயசீலன் அப்படி போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி தூத்துக்குடி தொகுதி மீண்டும் அமைச்சர் கீதா ஜீவனை கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணியில்? திமுக கூட்டணியில் வந்து கீதா ஜீவன் தான் வேட்பாளர் ஆகும் அமைச்சராக இருக்கிறதுனால. ஆனால் அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது. தூத்துக்குடியினுடைய மேயராக வந்து அவங்களுடைய சகோதரர் ஜெகன் தான் இருக்கிறார். அவருமே வந்து அங்கே சீட் கேட்குறாரு. அதே மாதிரி நம்ம சென்னையில் ஒரு 2-3 தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் பேரை பேசணும். அவருக்கு ஆக்சுவலாக சொந்த ஒரு தூத்துக்குடி. அவரும் வந்து இந்த தொகுதியில் தூத்துக்குடி ஜோயல் அவரும் இந்த தொகுதியில் வந்து வேட்பாளராக வாய்ப்பு கேட்குறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படுது. ஸோ அதே போல் இப்போ அதிமுக கூட்டணியில் அதிமுகவில் வந்து சீதா செல்லப்பாண்டியன். ஒருவேளை பாஜகவுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னா சசிகலா புஷ்பா வந்து இங்கே வேட்பாளர் ஆகலாம். ஸோ அடுத்து விளாத்திக்குளம் தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட ஜிவி மார்க்கண்டேயன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அதே போல் அதிமுகவில் சின்னப்பன் அப்படின்ற போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி திமுக கூட்டணியில் விளாத்திக்குளம் தொகுதி மார்க்கண்டேயன் தான். ஏன்னா திமுகவால் கைப்பற்ற முடியாமல் இருந்த தொகுதிகளில் விளாத்திக்குளமும் ஒன்று. அதை வந்து மார்க்கண்டேயனை வந்து அதிமுகவிலிருந்து கொண்டு வந்து தொகுதியை வந்து திமுக கைப்பற்றியிருந்தது. ஸோ மார்க்கண்டேயன் தான் இங்கே மறுபடியும் வேட்பாளர் ஆவார். இதுக்கு முன்னாடி இங்கே போட்டியிட்ட ஜெயக்குமாரும் வந்து வாய்ப்பு கேட்குறார். அதிமுகவில் வந்து முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருச்செந்தூர் தொகுதி. இங்கே வந்து 2021 அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் போட்டியிட்டு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுகவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்ற போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி திருச்செந்தூர் தொகுதி திமுக கூட்டணியில் யாருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் தான் மேக்ஸிமம் வந்து அவர் தான் அங்கே வேட்பாளராக களமிறங்குவார். அதிமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதிமுகவில் வந்து ஒரு 2-3 பேரினுடைய பெயர்கள் வந்து அடிபடுதான் கடைசி நேரத்தில் வந்து இது கூட்டணிக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும். பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்களா? இல்லை, கூட்டணியில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து திருச்செந்தூர் தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஸ்ரீவைகுண்டம். இங்கே 2021 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஊர்வசி அமர்ராஜ் அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அதே போல் அதிமுக கூட்டணியில் எஸ்பி சண்முகநாதன் அதிமுக சார்பாக போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கேவா இல்லை திமுக போட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக களமிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்குள்ள ஒரு குரல் இருக்கு. மேக்ஸிமம் காங்கிரஸ் கைவசம் வச்சிருக்க எல்லா தொகுதியிலும் என்னன்னா காங்கிரஸ் கைவசம் இருக்கிற தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்கு. ஏன் 2006 வந்து காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில். ஸோ அந்த மாதிரியான தொகுதிகளில் வந்து நம்ம மறுபடியும் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவினர் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த தொகுதியை வந்து திருப்பி வாங்கி போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல் வந்து திமுகவினர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி வாங்குற பட்சத்தில் ஜோயல் வந்து தொகுதிக்கும் வந்து வாய்ப்பு கேட்குறாரு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலையும். ஓகே, அடுத்து அதிமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? சண்முகநாதன். ஒருவேளை காங்கிரஸ்க்கே ஒதுக்கப்பட்டால் மறுபடியும் வந்து ஊர்வசி அமர்ராஜ் தான் வேட்பாளர். ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி. ஸோ இங்கே வந்து 2021 திமுகவை சேர்ந்த MC சண்முகையா அவர் போட்டிட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் வெற்றி பெற்று. அதே போல் அதிமுக கூட்டணியில் அதிமுகவை சேர்ந்த மோகன் அப்படின்ற போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். ஸோ இந்த முறை ஒட்டப்பிடாரம் தொகுதி யாருக்கு திமுக கூட்டணியில்? MC சண்முகையா தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறனால அவரே வந்து மறுபடியும் வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது. வந்து 2 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார். 2019 நடந்த இடைத்தேர்தல், 2021 நடந்த பொதுத் தேர்தல், 2 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கார். அவரே வந்து அங்கே மறுபடியும் கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்குது. ஒட்டப்பிடாரத்தில் சண்முகையாவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி திமுக கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த தொகுதியை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பக்கம் வந்தார் அப்படின்னா அவர் இந்த தொகுதியை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? சின்னதுரை அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் வந்து அடிபடுது. சின்னதுரை மோகன் அப்படிங்கிற 2 பேர் வந்து சொல்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் வந்து இங்கே வேட்பாளர் ஆகலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கோவில்பட்டி.
இங்கே 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் கடந்த முறை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் கோவில்பட்டி தொகுதி மீண்டும் கடம்பூர் ராஜுக்கேவா? கடம்பூர் ராஜு தான் வேட்பாளர். திமுகவில் வந்து கடம்பூர் மாணிக்கராஜா போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அமமுகவில் இருந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். ஸோ அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்கே ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஒருவேளை வந்து அவர் அங்கே வேட்பாளர் ஆனார் அப்படின்னா கடம்பூர் ராஜுவுக்கு வந்து ஒரு பெரிய சவாலை வந்து அங்கே உண்டாக்கலாம். ஸோ கோவில்பட்டி தொகுதியுமே வந்து திமுக 2 நாட்களில் வெற்றி பெறாமல் இருக்கிற தொகுதி அப்படின்றதுனால மாணிக்கராஜா வச்சு ஒரு டஃப் ஃபைட்டை வந்து திமுக கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் உடைய வருகை, அதை தாண்டி வந்து மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. மனோஜ் பாண்டியன் வந்திருக்காரு, அதை தாண்டி மாணிக்கராஜா வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது? திமுக வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, ஒரு சின்ன கேப்பு கூட இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால அந்த எல்லா கேப்பையுமே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி கட்சி ஏற்கனவே வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணி பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதுக்கு மேலே யாரும் உள்ளே வந்தாங்கன்னா சீட்டு கொடுக்க இடம் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே வந்து மக்கள் நீதி மையம் 2021 இல்லாத ஒரு கட்சி, மக்கள் நீதி மையம் 2024 இணைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே இப்போ சீட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. இதுக்கு மேலே இங்கே யாரும் வரமாட்டாங்க, அகாமடேட் பண்ண இடம் இல்லைன்னு நினச்சப்போ தான் தேமுதிக உள்ளே வருது. பல சின்ன கட்சிகளை வந்து புதுசாக பல சின்ன கட்சிகளை வந்து உள்ளே சேர்த்துருக்குறாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஒரு 4 கார்னர் ஃபைட்டில் ஒரு சின்ன கேப்பு கூட வந்து விழுந்துடக்கூடாது. ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வச்சு வந்து திமுக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். அதே போல் இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு, கெடு நீடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒருவேளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்றதுனாலும் இந்த இந்த நெருடல்கள் தேர்தலில் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை காங்கிரஸ் விலகி போகிறனாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த தாக்கம் வந்து தேர்தல் எதிர்க்கான வாய்ப்புகள் இருக்கா? காங்கிரஸ் வெளியில் போகிறது வந்து ஒரு வகையில் திமுகவுக்கு நல்லதாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது. அது தென் மாவட்டங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து காங்கிரஸ் வெளில போகிறது திமுகவுக்கு நல்லதாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம பேசின இந்த 16 தொகுதிகளில் வந்து காங்கிரஸுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குது. ஸோ காங்கிரஸ் வெளியில் போனாங்கன்னா இந்த 16 தொகுதிகள் வந்து திமுக கொஞ்சம் கடினமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறுபான்மையுடைய வாக்குகள் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கும்போது தான் வந்து, திமுக காங்கிரஸ் தனித்தனியாக இருக்கும்போது வர்றதை விட திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கும்போது அந்த 1+1 வந்து சில இடங்களில் 4ஆக கூட மாறும். ஸோ இங்கே வந்து காங்கிரஸ் வெளியில் போனாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு சிக்கல் தான். நொடிக்கு நொடி வந்து நிலவரம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் போடுறது, கூட்டணி இதெல்லாம் வந்து சேர்ந்து தேர்தல் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு கண்டிப்பாக பொறுத்து பார்க்கலாம். நேரம் முறுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.